Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Indhu's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு நீங்கள் வாழைக்காய் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் சரியாக சூடாகாமல் நம்ம வாழைக்காவை சேர்த்துட்டோம் அப்படின்னா பேனில் ஒட்டிக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் உடஞ்சிராமல் இதை லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், வாழைக்காய் ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. லைட்டாக இதை கிளறி விட்டுட்டு காரத்துக்கு நான் 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு வாழைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம கடைசியாக எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ், தயிர் சாதத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.